1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை. இன்னைக்கு படித்த வேத வசனம் உங்களுக்கு நன்றா தெரியும்னு நினைக்கிறேன். எதை பற்றி அதிகமாக வருது? சிலுவையை பற்றிய உபதேசம். வேற யாருன்னா சொல்றீங்களா? வேற எதனா இருக்கா இதுல? பைத்தியம். அல்லேலூயா. பைபிள்ல என்ன சொல்லியிருக்குது? பைத்தியம். யார் பைத்தியம்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் இந்த பைத்தியம் அப்படின்னு நீங்க நல்லா பாருங்களேன். உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துல பைத்தியமா இருக்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒருத்தருக்கு உலகத்தின் மேல ஆசை, அதாவது பைத்தியம். ஆசைன்னு சொல்றதோட பைத்தியம்னு சொல்லலாம். ரெண்டாவது, உலகத்தில் இருக்கிற பணத்து மேல பைத்தியம். பணம் எப்படிப்பட்டது? மண்ணில் போட்டால் அடிஞ்சு போகக்கூடியது. செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. கிழிஞ்சி போச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அந்த பணத்து மேலே என்ன பண்ணுறோம்? பைத்தியமாக இருக்கிறாங்க. சிலர் பதவி மேலே பைத்தியம். பதவி எத்தனை வருஷங்க? ஒரு 5 வருஷம், இல்லை மிஞ்சி போனால் 10 வருஷம், இல்லை அவங்க 60 வயசு வரைக்கும். அந்த அழிஞ்சு போகிற பதவி மேலே என்ன பண்ணுறாங்க? பைத்தியமாக இருக்கிறாங்க. சிலர் ஜாதி மேலே பைத்தியம். அவங்க ஜாதி அப்படியே ஒஸ்தியாக பேசிகிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள நீங்கள் யாரு? கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. நீங்கள் யாருக்கு? கிறிஸ்துக்குள்ள ஒரு ஜாதின்னு ஒன்று கிடையாது. அப்போது ஜாதி மேலே சில பேர் பைத்தியமாக இருக்கிறாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா புகழணும். அவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணோம்? ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே அவங்க பைத்தியமாக இருப்பாங்க. அவங்க நல்லதே பண்ணலாம் கூட அவங்க நல்லது பண்ணதான் நம்ம சொல்லணும். அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யார் தெரியுமா அவங்களுக்கு? அப்படியே நீங்கள் தான் நல்லவங்க. உங்களை தவிர வேறு யாரையும் அவங்க கேட்க மாட்டாங்க. இன்னொருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் புகழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. புகழ்ந்துட்டே இருக்கிறவங்க எதனா ஒரு காரியம் வர வரைக்கும் தான் புகழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்போது புகழ்ச்சி மேலே சிலருக்கு பைத்தியம். அடுத்தது முக்கியமான விஷயம், சிலருக்கு மொபைல் மேலே பைத்தியம். மொபைல் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மொபைல் வாங்குகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கார். 6 மாதம் தான் அந்த மொபைலுக்கான வேலிடிட்டி. ஒரு புது மொபைல் வந்துச்சுன்னா அந்த புது மொபைலை வாங்குவார், 6 மாதம் யூஸ் பண்ணுவார், திரும்ப ஒரு புது மொபைல் வாங்குவார், திரும்ப 6 மாதம் யூஸ் பண்ணுவார். அந்த பழைய மொபைல் எங்கே போகுதுன்னா எக்ஸ்சேஞ்ச். அப்போது அவங்க எது மேலே பைத்தியம் அப்படின்னா கேஜெட்ஸ் மேலே, அதாவது பொருட்கள் மேலே அவங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுப்பாங்க இல்லையா? ரீல்ஸ் மேலே, ரீல்ஸ் பார்க்கறது மேலே, போஸ்ட் போடுறது மேலே, நம்மளை அழகாக காமிச்சிக்கிறது மேலே, அதுக்கு மேலே பைத்தியமாக இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விளையாடலாம், தப்பு கிடையாது. ஆனால் விளையாட்டு மேலே என்ன பண்ணக்கூடாது? பைத்தியமாக இருக்கக்கூடாது. சிலதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விளையாடுறாங்க, கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஆளை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். பிடிச்சிட்டு போய் அவர் நல்ல ஸ்கோர் பண்ணுறாரு, அவர் மேலே என்ன பண்ணுறாங்க? பந்தயம் கட்டுறாங்க. அது சூதாட்டமாக மாறுது. லாஸ்ட்டாக அவர் மேலே இப்போ ஜெயிப்பார்னு பந்தயம் கட்டுறாங்க. அவர் தோத்துட்டாருன்னா ஒரு அமௌண்ட்டு, ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு அமௌண்ட்டு. அப்போது சில பேர் எது மேலே பைத்தியமாக இருக்கிறாங்கன்னா விளையாட்டு மேலே பைத்தியமாக இருக்கிறாங்க. சிலர் சினிமாவுக்கு பைத்தியமாக இருக்கிறாங்க. நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு வாரத்தில் அது ஆக்டரையோ நான் அந்த தலைவரை பற்றியோ நான் எதுவுமே சொல்ல வரல. எது மேலே பைத்தியமாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு கோழியை வெட்டி அது ரத்தத்தை அவர் பேனர் மேலே தெளிக்கிறது மேலே பைத்தியம். ரத்தத்தை அந்த பேனர் மேலே தெளிச்சா அது என்ன சுத்தமாயிடுமா? கிடையாது. அப்போது பைத்தியமாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கிறாங்க பாருங்களேன். இன்னொன்று, அரசியல் மேலே சில பேருக்கு பைத்தியம், சிலருக்கு நகை மேலே, உடை மேலே, மண் மேலே, பொன் மேலே, சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். லிஸ்ட்டு அவ்வளோ இருக்குது. அப்போது நம்ம எது மேலே பைத்தியமாக இருக்கிறோம்? சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் யார் மேலே பைத்தியம்? கிறிஸ்து மேலே. பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். ஹல்லேலூயா. நாங்கள் யாரு? கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர். நீங்க யாரு? உலகத்தில் இருக்கிறவங்க யாருன்னா சினிமாவுக்காக பைத்தியம்,
அழிஞ்சு போற பணத்துக்காக பைத்தியம், நகைக்காக பைத்தியம், உலகத்துக்காக பைத்தியம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம யாருக்கு பைத்தியம் அப்படின்னா கிறிஸ்துவுக்காக பைத்தியம். ஹல்லேலூயா. யாருக்காகங்க? அடிஞ்சு போற தேவனுக்காகவா? இல்ல இன்னைக்கு நாளைக்கு போக போற ஆளுக்காகவா நம்ம பைத்தியமா இருக்கிறோம்? இல்லங்க, நமக்காக மரிச்ச தேவன் மேல நம்ம பைத்தியமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜஸ்டின் பிரபாகர்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த பாட்டு நீங்க பாடிட்டு அப்படியே நம்ம செய்திக்குள்ள போலாம். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நகையில பைத்தியம், புகையில பைத்தியம், உடையில பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? மண்ணாச பைத்தியம், பொன்னாச பைத்தியம், மயக்க மருந்து பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? சாராய பைத்தியம், பீரு சின்ன பைத்தியம், ரம்மு விஸ்கி பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? காப்பி டீ பைத்தியம், பதவி ஆசை பைத்தியம், ஆளுக்காக பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே, உயர்ந்த ஆடைகள் போட்டரித்து போகுமே. தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே, உயர்ந்த ஆடைகள் போட்டரித்து போகுமே. தேவன் பார்வையில் உலக பைத்தியம் என்று ஆகுமே. சினிமாவில் பைத்தியம், சூதாட்ட பைத்தியம், பணத்துல பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? கட்சியில பைத்தியம், வீண் பேச்சு பைத்தியம், குதிரை பந்தய பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? ஆனந்த வீகடன் பைத்தியம், ராணி புக்கு பைத்தியம், பேசும் படம் பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? சாவி குங்கும பைத்தியம், குமுதம் கல்கி பைத்தியம், சினிமா எக்ஸ்பிரஸ் பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? பின் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. சிலுவை உபதேசம் பைத்தியம் எனப்படும், மீட்கப்பட்டவர்க்கு அது தேவ பலனாகும். வெத்தல பார்த்து பைத்தியம், புகையில பைத்தியம், தூக்கத்தில பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? உணவுல பைத்தியம், ஊர் சுற்றும் பைத்தியம், சிற்றின்ப பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? லிப்டிக்கு பைத்தியம், ஐடாக்ஸ் பைத்தியம், சீட்டு கட்டு பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? சீட்டு கட்டு பைத்தியம், கிரிக்கெட்
பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? பின் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? பின் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. ஹல்லேலூயா. கூப்பிட்டு வச்சு பைத்தியம் பைத்தியம் யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஹல்லேலூயா. யார் பைத்தியம் அப்படின்னா அந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அதுவே அந்த தண்ணி அடிக்கிறவங்க பைத்தியம், அதுக்கு பைத்தியம், இதுக்கு பைத்தியம் அப்படின்னு. ஆனா நம்ம யாருக்கு பைத்தியம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4:10 நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். கிறிஸ்துவின் நிமித்தம் எதுவா இருந்தாலும் நீங்க கிறிஸ்துவ நிமித்தம் சொல்லும் போது நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்ம பைத்தியம் தான். சொல்ல போனா என்னது? கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் என்னது? உலகத்துக்கு நம்ம பைத்தியம் தான். ஹல்லேலூயா. ஆனா அது தேவனுக்கு என்னவா இருக்கும்னா அதுதான் பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எரேமியா 9:23-24. கிறிஸ்துவுக்கு நீங்க பைத்தியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆமீன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அல்லேலூயா. ஏன் ஞானி ஏன் அவர் குறித்து அவரே பெருமையா பேசிக்க கூடாது? ஞானி தானே, அவருக்கு எல்லாமே தெரியும் தானே, அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ அவரை குறிச்சே ஏன் அவர் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானி என்னதான் ஞானம் அவருக்கு இருந்தாலும் அது கொடுக்கறது யார் அப்படின்னா தேவன் தான். அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஞானத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? உன் பெருமையை பேசுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. உன் மேல இருக்கிற அன்பை நீ உன்னைய பத்தி சுயமா சொல்லக்கூடாது. தேவன் கொடுத்ததை தேவனுக்காக பயன்படுத்தினாதான் அது நல்லது. ஹல்லேலூயா. அப்போ ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன் அப்படின்னா அவன் தன்னையே பேசுவான். ஞானி என்ன பண்ணுவான்? மேன்மை பாராட்டதுன்னா தன்னை மட்டுமே உயர்த்தி பேசுவான், தான் புகழ மட்டுமே தேடுவான், மனிதர்கள் பாராட்ட விரும்புவான். அப்படிப்பட்டதை என்ன பண்ணக்கூடாது? நீ ஞானியா இருந்தா கூட என்ன பண்ணக்கூடாது? அதை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்காக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க யாருக்காக இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்காக இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்காக எப்படி இருக்கிறீங்க? பைத்தியமா இருக்கிறீங்க. ஆனா உலகத்துல சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? பைத்தியக்காரன்டா அவன் அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் நீங்க பைத்தியமா இருந்தாலும் தேவனின் பார்வையில் நீங்க என்ன பண்றீங்க? பிரியமா இருக்கிறீங்க. அவர் அதை தான் உங்களுக்கு அவர்கிட்ட விரும்புறாரு, உங்ககிட்ட விரும்புறது. ரெண்டாவது அதிலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பராக்கிரமக்காரன் தன் பராக்கிரமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்ட மாட்டான். பராக்கிரமன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நல்ல அதாவது ஃபைட் பண்ணக்கூடிய ஆள், நல்ல ஒரு யுத்த வீரர்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஸ்ட்ராங்கான ஆள். எல்லா நாளும் அதே மாதிரி இருந்துருவார் அவரு? அவருடைய பலம் எல்லா நாளுமே இருந்துருமா? அவர் வயசு ஆகவே ஆகாதா? அப்போ தன்னுடைய பலத்தை நம்பி என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டணும். நான் என் ஸ்ட்ரென்த்தை பாரு, என் ஹைட்டை பாரு, நான் அடிச்சேன்னா நீ என்ன எப்படி இருப்பேன்னு பாரு, அப்படி சொல்லக்கூடாது. அப்போ தேவன் உனக்கு கொடுத்த பலத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? தன் பெருமைக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற வேதவசனம் சொல்லுது. முதல்ல பார்த்தீங்க, ஞானி தன் ஞானத்தை, அதாவது உன் அறிவை என்ன பண்ணக்கூடாது? நீ உனக்கு இருக்கிற அறிவை நீ மேன்மை பாராட்டக்கூடாது. அதாவது
பெருமையா பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, பராக்கிரமமா நீ இருந்த அப்படின்னா உன் பராக்கிரமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, மேன்மையா பாராட்டக்கூடாது. ஏன்னா நீங்க யாரு, கிறிஸ்துவுக்குரியவங்களா இருக்கிறீங்க. மூணாவது, அதிலே பாருங்க, ஆமேன், ஐஸ்வர்யவான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. பணம் ஒரு நாள்னா ஆகிடும், அடிஞ்சு போயிடும். திடீர்னு இப்போ இந்த 2019 இல்லை 14 தெரியல, 15 அந்த மாதிரி காலகட்டத்தில் மணியை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க, தெரியும்ல உங்களுக்கு. அப்போது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ஏடிஎம்குள்ளே போய் நின்னாங்க காசு இல்லாமல். அப்போது அந்த அழிந்து போகிற பணத்திற்காக, அந்த ஐஸ்வர்யத்திற்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களையே நீங்கள் பெருமை பேசிக்க கூடாது. கிறிஸ்துவுக்காக இருக்க விரும்புனீங்க அப்படின்னா, பைத்தியமாக இருக்க விரும்புனீங்கன்னா, முதல் 3 செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஞானியா இருந்தனா நீ உன்னை குறித்து மேன்மை பாராட்டாதே. பராக்கிரமசாலியா இருந்தா உன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. மூணாவது, ஐஸ்வர்யவான நீ பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, உன்னுடைய நிலைமையை வச்சு என்ன பண்ணாத, உன்னை நீ மேன்மை பாராட்டாதே. அப்படி மேன்மை பாராட்டாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வசனத்தை படிங்க. ஆமேன், ஆமேன். யாரை குறித்து மேன்மை பாராட்டணும், கர்த்தரை குறித்து. எப்படி, அந்த வசனம் பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. எப்படி மேன்மை பாராட்டணுமா, கிருபையை சொல்லணும், அவருடைய நியாயத்தை சொல்லணும், அவருடைய நீதியை சொல்லணும். அதை சொல்லி தான் நீங்க அவரை மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. சும்மா எடுப்புக்கு ஒரு ஆளை மேன்மை பாராட்டிடக்கூடாது, ஒரு ஆளை தூக்கி பேசிடக்கூடாது. அவர் என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா தேவனை நீங்க மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, அவர் நீதி என்ன செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு, அவர் உங்களுக்கு என்ன நியாயத்தை உங்களுக்கு செஞ்சிருக்கிறார், அவர் என்ன உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமா நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா, இந்த காரியத்தை நினைச்சு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தெய்வம் செஞ்சிருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானத்தை நீங்க என்ன பண்ணணும், கர்த்தரை மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. எது மேல பிரியமா இருக்கிறாரு, அவர் கிருபையில, அவருடைய நீதியில, அவருடைய நியாயத்துல நீங்க அவரை மேன்மை பாராட்டும் போது அவர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பைத்தியமா இருக்கிற உங்க மேல நீங்க 3 காரியம் தான் செய்ய போறீங்க. அவர்கிட்ட உங்களை பத்தி பெருமை பேச போறது கிடையாது, உங்க ஞானத்தை பத்தி பெருமை பேச போறது கிடையாது, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பேச போறது கிடையாது. செய்ய போற ஒரே காரியம், கர்த்தரை குறித்து மட்டும் நீங்க பெருமை பாராட்டுங்க, அவர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் பராக்கிரமசாலி அந்த உடல் வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு கோலியாத்து கதை தெரியும்ல. கோலியாத்து எப்படிப்பட்ட ஆள் சொல்லுங்க, நல்ல ஹைட்டான ஆள், நல்ல பில்டிங் ஹைட்டு கூட இருக்கலாம், நமக்கு தெரியல எவ்வளோ ஹைட்டு தெரியல, தோராயமாக ஒரு 9 அடி வச்சுக்கோங்களேன். ஒரு 9 அடி ஹைட்டு ஆள், கையில் பட்டயம் வச்சிருக்கிறாரு, அந்த கேடகம் வச்சிருக்கிறாரு, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, இராணுவ ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாரு. தாவீது எப்படி வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் போட்டிருந்த ஆடு மேய்க்கிற அதே ட்ரெஸ்ஸு தான் போனாரு. ஒரு 5 கூழாங்கல்ல கொண்டு வந்தாரு, கவனில் வச்சாரு. 5 கல்லுமே யூஸ் பண்ணதா சொல்லல வேதத்தில், ஒரே கல்லு தான். எடுத்த ஒரே கல்லுல சுத்தி என்ன பண்ணாரு, அடி நெத்தி அடி. அல்லேலூயா. பராக்கிரமசாலி அவன் பலத்தை நம்பி வருவான், ஜெபிக்கிற மனிதன் அவன் தேவனை நம்பி வருவான். அல்லேலூயா. நீங்க மட்டும் பராக்கிரமத்தை நம்பியோ பலத்தை நம்பியோ நீங்க வந்தீங்க அப்படின்னா கோலியாத் நிலைமை தான் உங்களுக்கு வரும். நீங்க கர்த்தராகிய தேவனை நம்பி வந்தீங்க அப்படின்னா நீங்க கையில ஒண்ணுமே இருக்காது, அந்த ஆயுதத்தை கொண்டு அழிக்க கூட முடியாது. அந்த கல்லை அடிச்சிங்கன்னா அதை கொண்டு அவர் கீழே கூட விட மாட்டார். ஆனா தேவன் நினைச்சா என்ன பண்ண முடியும். அந்த கவன் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு தெரியல,
ஒரு குறி வச்சு அடிக்கக்கூடிய பொருளும் அது கிடையாது. அதில் கல் வச்சு நம்ம சுற்றி அடிக்கிறது தான். எங்கேயோ ஒரு இடத்துல அடிக்கும், அப்படி தான் பார்ப்போம். கரெக்டாக அந்த குறி நெத்தியில் அடிக்குது பாருங்க, அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. தேவனுக்கு தேவனை நீங்க பெருமை பாராட்டினீங்கன்னா அவர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால நீங்க அவரை குறித்து மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அடுத்தது 24வது வசனம் படிச்சாச்சு. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல கிருபைன்னா என்னங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, தேவனுடைய தயவு. இந்த அதாவது இதுக்கு நான் பாத்திரவானே கிடையாது, அது எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதுதான் கிருபை. அந்த கிருபை தேவனுடைய அன்பும் இரக்கமும் நிறைந்தது. அதனால தான் என்ன பண்றோம், அவருடைய கிருபையை நம்ம எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது, நியாயத்தின்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த வசனத்துல, தேவன் பாரபட்சம் பார்க்கிறவர் கிடையாது. அல்லேலூயா. நீ காணிக்க கொடுத்த, நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ற, இல்ல நீ தேவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆராதனை பண்ணிட்ட, அதனால மட்டும் உன்னை அவர் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் உன்னை பார்க்கணும் அப்படின்னா அவர்கிட்ட நியாயம் இருக்குது. நீ எப்படி தேவன்கிட்ட நடந்துக்கிறியோ அவர் அப்படிதான் உங்ககிட்ட நடந்துக்குவார். அல்லேலூயா. பாரபட்சம் அல்லாத தேவன் அவர். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நீதியையும் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் மேன்மை பாராட்டுங்கள். ஏன் மேன்மை பாராட்டுறோம் அப்படின்னா அவருடைய அன்பு என்ன கிடையாது, பாரபட்சம் இல்லாதது. அவருடைய நீதி நியாயத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் பாரபட்சம் இல்லாதது. அன்பு காட்டினார்னா அன்பு காட்டிக்கிட்டே இருப்பார். உங்க மேல நியாயம் செய்கிற வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நீ தப்பு பண்ணியிருந்தனா உன்னை மன்னிச்சு விட மாட்டார். அந்த இடத்துல நீ பண்ண தப்புக்கு அந்த நேரத்தில் பண்ணுவாரு, தண்டனை கிடைக்கும். அவரே அடிப்பாரு, அவரே காயம் கட்டுவார் உங்களை. அல்லேலூயா. ஒரு அப்பா எப்படி நம்ம பிள்ளையை அடிச்சு தப்பு பண்ணும் போது அடிச்சு எப்படி நம்ம பையனை ஏத்துக்கிறாரோ, அதே போல தேவன் என்ன பண்றாருன்னா உங்க அடிக்கிறாரு, நீங்க தப்பு பண்ணும் போது அடிக்கிறாரு, மீண்டும் என்ன பண்றாரு, உங்களை அவரிடமா சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம், அவருடைய கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் அதை சொல்லி மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்கலாம், நீதியை குறித்து நியாயத்தை குறித்து அதை குறித்து மேன்மை பாராட்டுங்க அப்படின்னு நார்மலா சொல்லிட்டு போகலாம். ஆனா வசனத்தை புரிஞ்சு படிச்சீங்கன்னா அந்த கிருபை என்ன பண்ணுது, நம்மள ஒவ்வொரு நாளும் தாங்குது. நமக்கு அது தகுதியே இல்லைங்க. ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த தகுதியை தராரு பார்த்தீங்களா, அந்த தகுதியை நினைச்சு நீங்க அவர் மேன்மை பாராட்டணும். ரெண்டாவது, நியாயத்தை குறித்து, அதாவது நீங்க பண்ற செயல்கள் மற்றவங்களும் செய்வாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ரெண்டு பேருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. அவன் நல்லவன் இவன் நல்லவன்லாம் கிடையாது. தேவனுக்கு முன்னாடி எல்லாருமே யாரு, சரி சமமான ஆட்கள் தான். அல்லேலூயா. அதனாலதான் எரேமியா இந்த 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அணிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், அதன் மேல அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரை குறித்து மேன்மை பாராட்டணும், கர்த்தர் குறித்து தான் மேன்மை பாராட்டணும். யாரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னா, நீங்க ஞானியா இருந்தீங்கன்னா ஞானியா இருந்து அதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. பராக்கிரமசாலியா இருந்து நான் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லிட்டு அது மேல மேன்மை பாராட்டாதீங்க. ஐஸ்வர்யவானா இருந்தீங்கன்னா அவங்க ஐஸ்வர்யத்தின் மேல நீங்க மேன்மை பாராட்டாதீங்க. தேவன் அது மேல பிரியமாவே இல்லை. அல்லேலூயா. தேவன் பிரியமா இருக்கிற காரியத்தை நீங்க செய்யும் போது தேவன் உங்கள் மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. அடுத்தது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். 19 மட்டும் படிங்க. இல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 18வது வசனம் படிங்க. 19 மாத்தி சொல்லிட்டேன். ஆமேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்களா, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு ஏன் பைத்தியமா இருக்குது. ரட்சிக்கப்படுற நமக்கு தேவ பலன் ஓகே,
கெட்டு போகிறவங்களுக்கு அது ஏன் பைத்தியமா தோணுது அப்படின்னா, இயேசுன்னு ஒருத்தர் பிறப்பாராம். யார்கிட்ட? ஒரு ஏழையா இருக்கிற ஒரு மரியாள் வீட்டில் வருவாராம். ஆட்டு தொழுவத்தில் பிறப்பாராம். 30 வயசுல பரிசுத்தாவியை பெறுவாராம். 33 வயசுல சிலுவையில் அறையப்படுவாராம். 33 வயசுல சிலுவையில் அறையப்படுவாராம். பிறகு மரிச்சிருவாராம். திரும்ப எழுந்து வருவாராம். அப்புறம் நான் ஏன் இயேசுன்னு ஏற்றுக்கொள்ளணும்? அல்லேலூயா. இது ஒரு கேள்வி உலகத்துல. ரெண்டாவது என்னன்னா, அவரு சிலுவையில் செத்தது, அவரு அங்க சிந்தின ரத்தம் என் பாவத்தை எப்படி மன்னிக்க முடியும்? இப்படி கேட்கறாங்க உலகத்துல. அவர் எங்கேயோ செத்துட்டாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2026 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. அந்த ரத்தம் என் பாவத்தை எப்படி மன்னிக்குது? ஒரே விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த மைக் நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கு எதனா ஒயர் கீர் எதனா இருக்கா பாருங்க. எதுவுமே கிடையாது இல்லையா? எதுவுமே இல்லை. ஆனா நான் பேசுறது அந்த 2 ஸ்பீக்கர்ல உங்களுக்கு கேட்குது. எப்படி இது? பவர். இதுக்குள்ள இருக்கிற அந்த பவர், அதாவது இதுக்குள்ள இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். நம்ம சொல்ல போனோம்னா, எஜுகேஷனல் படி சொல்ல போனோம்னா, இதுக்குள்ள ஒரு என்ன பண்றாங்க, டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, அங்க ஒரு ரிசீவர் இருக்குது. அதாவது இங்கிருந்து சிக்னலை அங்க அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தது உண்மை, அவர் உங்களுக்காக சிந்தின ரத்தம் உண்மை. அவர் அப்ப சிந்தின ரத்தம் இப்போ ஏன் உன் பாவத்தை கழுவுது அப்படின்னா, நீங்க இயேசுவை ஒரு தடவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் உங்க மேல அன்னைக்கு சிந்தினார் பார்த்தீங்களா, அந்த ரத்தம் உங்களுக்கு இந்த நாள்ல கழுவுது. அல்லேலூயா. அவர் எங்கேயோ சிந்திருக்கிறாருங்க அந்த ரத்தத்தை. இன்றைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுது? அந்த ரத்தம் உங்களை கழுவுது. அல்லேலூயா. எங்கேயோ கண்டுபிடிச்ச மைக் இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? இது எங்கேயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மைக்கை, எங்கேயோ இந்த வாட்சை தயாரிச்சிருப்பாங்க, இங்க யூஸ் பண்றோம்ல நம்ம. அப்போ எங்கேயோ சிந்தப்பட்ட ரத்தம், நான் மனம் திரும்புறேன், நான் பாவிதான் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாரு? உன் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் என்ன பண்ணுது? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது. எப்படிடா அது எங்கேயோ சிந்தன ரத்தம் என் பாவத்தை கழுவ முடியும்? எப்படியோ எங்கேயோ கொல்லப்பட்ட இயேசு எனக்காக எப்படிதான் மரிக்க முடியும் அப்படின்றது. அப்போ சில பேர் அதுலயே இருக்கிறாங்க பாருங்களேன். யூதர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூதர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வல்லமை உள்ள ராஜா வருவாரு, அவர் நம்மளை அரசாளுவாரு, அவர் தான் நம்மளை காப்பாத்தி என்ன பண்ண போறாரு, இங்கிருந்து நம்ம வேற இடத்த கொண்டு போக போறாருன்னு யூதர்கள் நினைக்கிறாங்க. அந்த வசனத்திலே இருக்குது பாருங்க. கிரேக்கர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய தத்துவ ஞானி வருவாரு, அவர் நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்மளை கருத்து சொல்லி நம்மளை திருத்திடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் உலகத்துக்குரிய பைத்தியம். ஹல்லேலூயா. இதுதான் சொல்றாரு தேவன். ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு மாட்டு தொழுவத்துல தான். அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய பணக்கார வீட்லயோ இல்ல ராஜ மாளிகையிலோ பிறந்திருக்கலாம். ஆனா எதற்கு அதை அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்தார் அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற அன்பு, தாழ்மையை அங்க என்ன பண்றாரு, காமிக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் பணக்கார வீட்டுல இருந்து பிறந்தேன்னா உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் பணக்கார வீட்டு, உனக்கு பணம் எவ்வளவா இருக்குது, நீ வருவ போவ. ஆனா ஒரு ஏழை, அதாவது மாட்டு தொழுவத்துல பிறந்த இயேசு உங்கள் மேல தயவு, அதாவது அவர் உங்க மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்காக தான் பிறந்திருக்காரு. ஹல்லேலூயா. அவர் கடவுள் தானங்க. அவர் என்ன பண்ணலாம், ஒரு செகண்ட்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட முடியாதா? அதுக்காகவா அவர் ஒரு செகண்ட் நம்ம சொல்லியிருக்கலாம்ல? ஆனா தேவன் அப்படி ஒரு மனசை அவ்வளவு சீக்கிரத்துல மாற்றக்கூடியதா இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க திருந்தணும், ஒவ்வொரு நாளும் தேவன் கூட நீங்க ஐக்கியமாகணும், நீங்க அவரை அறிஞ்சிக்கிட்டு வரதை தான் அவர் விரும்புறார். ஹல்லேலூயா. நீங்க டைரக்டா நான் ஒரு கண்டினியூவான கிறிஸ்தவங்க, அதாவது முன் ஜெனரேஷன் கிறிஸ்தவங்க, நான் அதனால கிறிஸ்தவன், அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் நீ தேவையே இல்லை. ஹல்லேலூயா. நீ உண்மையா இயேசுவை நீ அறிஞ்சிக்கிட்டு வரணும். உனக்கு முன் ஜெனரேஷன் கிறிஸ்தவனா கூட இருக்கலாம், உனக்கு அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்தவம் இல்லாம கூட போகலாம். நீ அறிஞ்சிக்கும் போது உண்மையா அவர் உனக்காக தான் ரத்தம் சிந்தினாரு, உன் பாவத்தை கழுவுறதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினாரு அப்படின்னு என்ன பண்ணணும்? அறிஞ்சவங்களா தான் நீங்க கிறிஸ்தவங்களா வரணும். அது மேலதான் தேவன் பிரியமா இருக்கிறார். உலகம் இதை தான் பைத்தியம்னு சொல்லுது. அல்லேலூயா. இதை தான் பைத்தியம்னு சொல்றாங்க. சிலுவையை பற்றிய உபதேசம், நம்ம சிலுவையை பத்தி நம்ம பேசுறோம், அவர் சிலுவையில் மரிச்சாருங்க, உயிர் தெரிந்தாருங்கன்னு சொல்றோம். அதை தான் அவங்க என்ன பண்றாங்க, அது பைத்தியம்னு சொல்றாங்க. ஆனா தேவன் அதை நம்ம என்ன சொல்றாரு பாருங்க, ரட்சிக்கப்படுகிற உனக்கும் எனக்கும்
அதுதான் தேவபலன். அல்லேலூயா. எதுங்க தேவபலன்? ரட்சிக்கப்படுகிற நமக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவபலனா இருக்கிறது. அல்லேலூயா. 19வது வசனம் படிங்களேன். ஆமீன். எப்படிங்க அது? ஞானிகளுடைய ஞானத்தை எப்படி அடிக்க முடியும்? புத்திசாலியுடைய புத்தியை எப்படி அவமாக்க முடியும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதனா ஞானிகளுடைய ஞானத்தை எப்படி அழிக்க முடியும்? அவங்க தான் இருக்கிறதுல இன்டெலிஜென்ஸ், அதாவது நல்ல எப்படி சொல்றது, நல்ல புத்திசாலிகள் இருக்கிறதுலே அறிவாளிங்க அவங்க தான். அவங்க ஞானத்தையே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் கொடுத்த ஞானம் தான், அதை எப்படி அவரே அடிச்சிருவாரு? வசன ஆதாரத்தோடு நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு படிக்க தேவையில்ல. ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனம் வரை ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதாவது நோவாவின் ஜலப்பிரளயத்தை 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த 8 பேர் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா பெருகிட்டாங்க, ஒரு பெரும் கூட்டமாக வந்துட்டாங்க. வந்த அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல எல்லாம் ஒரே பேச்சு, எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ் தான். அந்த நேரத்தில் எல்லாரும் ஒரே மொழியை பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிழக்கே பயணம் செய்து சினேயா தேசத்துல ஒரு சமவெளியை கண்டாங்க. அந்த சமவெளியில் என்ன பண்றாங்க, போயிட்டு குடியேறி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்மளுடைய பேர் உண்டாகிறதுக்கு தக்கதாக ஒரு பில்டிங்கை கட்டுவோம், அதாவது ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வானத்தை எட்டக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஞானம் பாருங்க அவங்களுக்கு. நமக்கு பேர் அதாவது அந்த சந்ததியாருக்கு பேர் உண்டாகும்படி ஒரு கோபுரம் வானத்தை எட்டத்தக்கதாக ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த கோபுரத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் மட்டும் படிக்கலாமா? அவர்கள் ஒன்றுபட்டு மிகுந்த உற்சாகத்துடனே கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷ்யமாய் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க செஞ்சதை யாருமே தடை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஞானத்தை தான் தேவன் அழிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தன்னை அவங்களுடைய பேரை உண்டாக்குறவங்கள, எனக்கு பின்னாடி வரவங்க இப்படிப்பட்ட ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்படிப்பட்டவங்க ஒரு கோபுரத்தை கட்டினாங்க, அந்த கோபுரத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விரும்பல தேவன். தேவனுடைய நாமத்தை சொல்லதான் விரும்புறார். அல்லேலூயா. நீங்க மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா அது கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். இங்க விஷயத்தை பாருங்களேன். தேவன் இறங்கி வந்தாரு. அவங்க ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு லாங்குவேஜ்ல பேசியிருந்திருப்பாங்களா? முதல்ல எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம பேசுற மாதிரி தமிழ்லேயே பேசியிருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அங்க என்ன பேசுனாங்க நமக்கு தெரியாது. திடீர்னு என்ன பண்றாங்க, நம்ம முகேஷ் ஒரு இங்கிலீஷ் பேசினார் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் ஒரு காமெடியா இருந்துச்சு. அது கிண்டல் பண்றதுக்காக சொல்ல, கொஞ்சம் காமெடியா இருக்கணும்னு சொல்றேன். வாட் ஆர் யூ டூயிங் என்னமோ சம்திங் கேட்டாங்க கேள்வி. வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னு கேட்டாங்க. வாட் ஆர் யூ ஈட்டிங்க என்னமோ சம்திங் கேட்டான். வாட்ஸ்அப்பா என்னமோ சொல்றான் பதில். அதாவது அவன் கேட்கறதுக்கு சம்மந்தம் இல்லை பதில். அவன் ஒரு கேள்வி கேட்கறான், இவன் ஒரு பதில் சொல்றான். அப்போ தேவன் அங்க என்ன பண்ணிருப்பார் பாருங்க, ஒரே லாங்குவேஜ் பேசிட்டு இருந்த ஆளுங்களை ஒருத்தன் இங்கிலீஷ்ல பேசுறான், ஒருத்தன் தமிழ்ல பேசுறான், ஒருத்தன் மலையாளத்துல பேசுறான், ஒருத்தன் கன்னடம்ல பேசுறான். அவங்களுடைய பாஷைகளை என்ன பண்ணிட்டாரு, தாறுமாறாக்கி போட்டார். அல்லேலூயா. நீங்க எப்போ உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கும் உங்க எண்ணத்துக்கும், இதுக்கப்புறம் சொல்லணுமா, உங்களுக்கும் உங்க எண்ணத்துக்கும் என்ன பண்ணுனா தாறுமாறாக்கி போடுவார். அல்லேலூயா. எப்போ நீங்க கர்த்தரை உயர்த்துறீங்களோ அப்ப நீங்க டாப்ல போயிடுவீங்க. எப்போ நீங்க டாப்ல உங்களை உயர்த்துறீங்களோ அப்ப நீங்க டவுன்ல வந்துடுவீங்க. அவங்க எப்படி பேசியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம்னா, வாட் ஆர் யூ சேயிங், ஐ டூ அண்டர்ஸ்டாண்டிங் எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீ சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க வச்சுக்கங்களேன். இதே தெலுங்கில் சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னா, మీరు ఏమి చెప్తారు,
தப்பா நினச்சிக்காதீங்க, தெலுங்கு தெரியாது. சும்மா நானே ஓட்டிட்டு இருக்கிறேன், இங்கே கேட்டதை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். మీరు ఏమి చెప్తారు నాకు అర్థం కావాలేదు. அப்போது அவர் தமிழில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு அப்படின்னு வச்சுங்களேன். தெலுங்கில் என்ன சொல்லியிருப்பார், మీరు ఏమి చెప్తారు నాకు ఏమి కావాలేదు. தெலுங்கில் தப்பாக இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. லாஸ்ட்டில் லூ போட்டுக்குங்க எல்லாத்துலேயும். எதனா ஒரு வார்த்தை தமிழில் பேச போகிறீங்க, தெலுங்கில் பேச போகிறீங்கன்னு வச்சுங்களேன். பாகுண்டாரா அப்படி வச்சுங்களேன், அது நல்லா இருக்கியான்னு அர்த்தம். சாப்பிட்டியா லூ சேர்த்துக்குங்க எல்லாத்துக்கும் லூ மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு வந்துடும் உங்களுக்கு. ஹிந்தி பேசணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியான வார்த்தை, எல்லாத்துக்கும் பின்னால் கே போட்டுக்குங்க. மோடி பேசுகிறப்ப நீங்கள் கேட்டிருப்பீங்க, பிரதமர் மோடி கேட்குறோம், யாம் கே பக்கே புக்கே அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பார். எல்லாத்துக்கு முன்னாடி கே போட்டுட்டிங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் உங்களுக்கு வந்துடும். அப்போது இதை மாதிரி தான் அங்கே பேசி இருந்திருப்பாங்க. தேசம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பேர் உண்டாகிறதுக்காக என்ன பண்ணாங்க, கோபுரத்தை கட்டினாங்க. அந்த இடத்துல தேவன் வந்து என்ன பண்ணார், அவங்கள என்ன பண்ணிட்டாரு, அந்த பாஷையை தாறுமாறாக்கினதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில் பேசினாங்க. அங்கே தேவன் என்ன பண்ணார் பாருங்க, அவங்கள ஞானத்தை அழித்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளும் எப்போ அதை மாதிரி தேவனுக்கு விரோதமாக என் பேரை உயர்த்தணும், நீங்கள் என் பேரை உயர்த்தி நான் தான் ராஜா, நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நீங்கள் எப்போ உயர்த்துறீங்களோ அப்போ உங்களுடைய எண்ணமும் இதை மாதிரி தான் சிதறடிக்கப்படும். ஹல்லேலூயா. பாஷை எப்படி மாறி போச்சோ அதை மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. அப்போது தேவன்கிட்ட நீங்கள் வரும்போது தேவனை மட்டுமே உயர்த்தணும். தேவன்கிட்ட வராத அப்பவும் நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்பவும் தேவனை மட்டும்தான் உயர்த்தணும். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் என்னை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுதுங்க, வேதம் என்ன சொல்லுது, மேன்மை பாராட்டுகிறவன் என்னை குறித்து மட்டுமே. என்னைனா என்ன கிடையாது, தேவனை மட்டுமே, அவர் செய்த நீதியை மட்டுமே, அவர் செய்த நியாயத்தை மட்டுமே, அவர் செய்த கிருபையை மட்டுமே மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அப்போ சாதாரணமா அவங்க பேரை உயர்த்த நினைச்சவங்களுக்கே அப்படின்னா நம்ம பேரை உயர்த்தணும்னு நினைச்சா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க நம்ம வாழ்க்கை. அதனால யோசிங்க, தேவனுடைய நாமத்தை மட்டும் உயர்த்திட்டு நம்ம போவோம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1:19 அதே கண்டினியூவில், ஞானவான்களுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன். ஞானவான்கள் கட்டின பில்டிங்கை நீங்கள் பார்த்துட்டீங்க, புத்திசாலிங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அறிவு எப்படி அவமாய் போவோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு கதை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அகிதோப்பேல்னு ஒருத்தர் இருந்தார். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அகிதோப்பேல் அதாவது தாவீதுக்கு ஆலோசகர். அவர் தான். அவர் எப்படிப்பட்ட ஆலோசகர் அப்படின்னா, அவர் சொல்ற வாக்கு தேவனே வந்து சொன்ன மாதிரி இருக்குமா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அது வசனம் கூட நான் சொல்றேன் உங்களுக்கு. 1 சாமுவேல் 16:23 சொல்லப்பட்டிருக்குது. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனிடத்தில் விசாரித்த உத்தரவை போலவே இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அகிதோப்பேல் தாவீதுக்கு ஆலோசகர். அவரு அப்படி இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க, நிறைய பசங்க இருக்கிறாங்க. அதுல அப்சலேம்னு ஒரு பையன் இருக்கிறான். அவர் என்ன பண்றாரு, தான் அப்பாவுக்கு விரோதமாகவே கலகம் பண்ணி ராஜ்யத்தை மொத்தமா அவர்கிட்ட வர வைக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணி ஒரு கலகத்தை பண்ணிட்டார். அந்த கலகம் பண்ணிட்டு நம்ம இவர் இருக்காரு பார்த்தீங்களா, அகிதோப்பேல் இருக்காரு இல்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா கிட்ட போகாம, அதாவது தாவீது கிட்ட இல்லாம அப்சலோம் கிட்ட போய் இவர் என்ன பண்றாரு, அடுத்த ராஜா நீ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு, நான் என்ன பண்றேன், அவருடைய ஆலோசனை பாருங்களேன், ஒரு 12,000 வீரர்களை எனக்கு கொடு, இன்று இரவு போயிட்டு என்ன பண்ணலாம், தாவீதை துரத்தி கொண்டு நான் போயிட்டு அவன் களைப்பா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவேன், அவனை கொன்று போட்டுடுறேன். அல்லேலூயா. ஆலோசனை என்னமோ நல்ல ஆலோசனை தான், துரத்திட்டு போயிட்டு அவர் சோர்வா இருக்கிற நேரத்தில் கொலை பண்றது ஈஸியான வேலை தான். ஆனா யாருக்கு விரோதமா செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமா செய்யறாங்க. அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்றவனுக்கு விரோதமா நீ செஞ்ச அப்படின்னா, இங்க பாருங்க தொடர்ச்சியா பாருங்களேன், தாவீது ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தானா, ஜெபம் பண்ணியிருந்தான். என்னன்னா, கர்த்தாவே அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்ன ஆலோசனை என்னமோ நல்ல ஆலோசனை தான், ஆனா யாருக்கு விரோதமா சொல்லிட்டானா,
தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா சொல்லிட்டான். ஹல்லேலூயா. சரி, அவர் சொன்ன ஆலோசனை அவங்க பையன்கிட்ட தானே சொன்னாரு. அந்த ஆலோசனையை அவர் என்ன பண்ணல, அவங்க பையன் என்ன பண்ணல, ஏத்துக்கல. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாருன்னா, அர்கீனாகி ஊசா சொன்ன வார்த்தைகளை ஆலோசனையை என்ன பண்ணாரு, ஏத்துக்கிட்டாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, அகிதோப்பேலுக்கு நம்ம பேச்சை கேட்காம போயிட்டாங்களே, நம்ம எவ்வளோ பெரிய ஆலோசகர், கர்த்தர் சொல்றத நம்ம சொல்றது கர்த்தர் சொல்ற மாதிரியே இருக்குதுன்னு நினைக்கிற அந்த வார்த்தையை என்ன பண்ணல, அப்சலோம் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி போயிட்டு வீட்டில் வந்து தன் காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு நான்று கட்டு செத்தார். அல்லேலூயா. நம்மளுடைய அறிவு தேவனுக்கு விரோதமா செயல்பட்டா நம்ம எப்படி இருப்போம் பாருங்க, நம்ம நான்று கொட்டு சாக்கிற நிலைமைக்கு வந்து. அல்லேலூயா. நம்முடைய அறிவு எதற்கு பயன்படுத்தணும்னா, தேவனுக்கு ஆராதிக்க, தேவனை துதிக்க, தேவனுக்கு அதனால எதனா ஒன்று செய்யணும், அப்படிதான் நம்ம நினைக்கணும். நீங்க தேவனுக்கு விரோதமா இல்ல தேவ மனுஷனுக்கு விரோதமா இல்ல தேவனுடைய காரியத்துக்கு விரோதமா எதனா நினைச்சிங்க அப்படின்னா, அகிதோப்பேலுக்கு நடந்தது இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய ஆலோசகர். நீங்க பைபிள்ல படிச்சிருந்தீங்களே பாருங்க. 16:23 அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனிடத்தில் விசாரித்த உத்தரவை போலவே இருந்தது. அல்லேலூயா. தேவனா டைரக்டா வந்து உங்ககிட்ட சொல்ற மாதிரி இருந்துச்சாங்க அந்த அவர் சொல்ற ஆலோசனை. அப்படிப்பட்ட ஆலோசனை என்ன பண்ணாரு, தேவன் அவமாக்கி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்குது, பைத்தியமா இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார். அல்லேலூயா. அவங்க போட்ட பிளானையே வச்சு அவங்களையே பிடிக்கிறாரு அப்படி சொல்றாங்க வேதவசனத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மேன்மை பாராட்டுதல் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கர்த்தருக்கு மட்டும்தான் உரியது. ரெண்டாவது, நீங்க ஞானிகளை வெட்கப்படுத்துவார், ஞானிகளை அழிப்பாருன்னு சொல்லியிருக்கிறோம். அது எப்படி அப்படின்னா, நீ உன்னை உயர்த்தும் போது, நீ எப்போ உன்னை உயர்த்துறியோ அப்போ அழிக்கப்படுவ. யாரெல்லாம் தன்னை விட தேவனை விட யாரெல்லாம் நீங்க உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ அழிக்கப்படுவீங்க. ரெண்டாவது, நீங்க புத்திசாலியா இருந்தீங்க, நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வேத வசனத்தின்படி பைத்தியமாய் போயிடுவீங்க. உங்க புத்தி என்னவா இருக்கும், எதுக்குமே உதவாததா போகும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நீங்க கிறிஸ்துவுக்காக பைத்தியமா இருக்கிற நீங்க என்ன பண்ணக்கூடாது, 3 விஷயம். உங்களை ஞானியா இருந்தா ஞானியா நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்க ஞானத்தை குறித்து எதுவும் வந்து சொல்லக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. பராக்கிரமசாலியா இருக்கிறேன் அப்படின்னா உங்க பராக்கிரமத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவானா இருந்தீங்கன்னா உங்க ஐஸ்வர்யத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டக்கூடாது. அது எதை குறித்து மேன்மை பாராட்டினா, அவருடைய நீதி, நியாயம், கிருபை, அதை குறித்து மட்டும் என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, சிலுவையை பற்றிய உபதேசம் வந்து கெட்டு போகிறவங்களுக்கு தான் அது வந்து பைத்தியம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்னதான், அதுதான் தேவ பலன். நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது எது உங்களுக்கு தேவ பலனா இருக்கும் அப்படின்னா, சிலுவையை பற்றிய உபதேசம். அல்லேலூயா. சிலுவையில தேவன் உங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம், தேவன் உங்களுக்காக பட்ட அந்த பாடுதான் உங்களுக்கு பலனா இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது, இந்த ஒரு நிமிஷம், நமக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அகிதோப்பேலுக்கு அபாரமான ஞானம் இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஆலோசனை என்ன பண்ணல, கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணலை. ஏன் அப்படின்னா, தாவீது செய்த ஜெபம். அல்லேலூயா. நீங்கள் கூட ஜெபம் பண்ணணும். எப்படின்னா, உங்களுக்கு ஆபத்து வரும்போது மட்டும் கிடையாது, தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா நடந்து போகிறப்போ கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போகலாம், ஜெபம் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போது தாவீதுடைய ஜெபத்தை அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே
அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவீராக. சொல்லப்பட்ட வார்த்தை என்னதுங்க? அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவீராக. மூணே வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறார். நம்ம அடுக்கடுக்கா ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. ஜெபம் கேட்கப்படுதா? பார்த்தீங்களா? ஜெபம் கேட்கப்படுதா? ஏதோ ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படுது. ஏன் மற்ற ஜெபம்லாம் கேட்கப்படலை நம்மளுது? ஏன் அப்படின்னா நீங்க இன்னும் இயேசுவோடு என்ன பண்ணல? இல்லை. உங்களுடைய பெருமையிலும் உங்களுடைய மேட்டின்மையிலும் நீங்க தான் எல்லாமே, நான் ஜெபம் பண்ணாலே எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை என்ன பண்ணணும்? முதல்ல மாற்றணும். நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தங்க இருந்தாங்க. பேசுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஜாதியை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஜாதி. நான் எந்த ஜாதி தெரியுமா? இந்த ஜாதியில் அதை பண்ணுவாங்க, இந்த ஜாதியில் இதை பண்ணுவாங்க. நாங்கள் இந்த தட்டை வெளியே கொடுத்தோம்னா அந்த தட்டில் சாப்பிட மாட்டோம், அவங்களுக்கு தனியாக பிளேட் வச்சுருப்போம். அப்போது இதிலெல்லாம் தேவன் பிரியமாக இருப்பாரா? பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஜாதி பார்க்கலாமா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்கள் வேறுபாடு பார்க்கலாமா? அப்போது அவங்க பேசும்போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு, இப்படி ஜாதி பார்க்குறாங்க, கிறிஸ்தவங்களா இருப்பாங்களான்னு டவுட் வந்துடுச்சு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏற்றத்தாழ்வை என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம சபையில் ஒரு கால்வாசி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுமாதிரி பெரிய பெரிய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அல்லேலூயா. என்ன பண்ணுறாங்க? போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸில் ஆடம்பரத்தை காமிக்கிறாங்க, போட்டு வர ட்ரெஸ்ஸில் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு காமிக்கிறாங்க. பிராண்டட் ட்ரெஸ்ஸில் ஒரு பேட்ச் வந்துச்சுன்னா பிராண்டட். தேவனுக்கு முன்னாடி நீ எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. தேவனை நீ உயர்த்தாம நீ படித்த படிப்பும் வேஸ்ட்டு, நீ செய்கிற வேலை வேஸ்ட்டு, நீ சேர்க்குற பணம் வேஸ்ட்டு, நீ சேர்க்குற பொருள் வேஸ்ட்டு. தேவன் இல்லாமல் எது வந்தாலும் வேஸ்ட். அல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்ம லைஃபே ஃபுல்லாக வேஸ்ட். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நல்லா பார்த்துருப்பீங்க. பவுல் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நம்மளால சொல்ல முடியுமா? நீ வெளியில் போயிட்டு நீ நார்மலாகவே என்ன பண்ண மாட்டோம், நம்ம பைத்தியக்காரன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அது அந்த பைத்தியக்காரன் செய்கிற செயல் அதை மாதிரி. ஆனால் பைத்தியம்ன்றது அதை மட்டும்தான் பைத்தியம்னு சொல்ல முடியாது. ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசை வச்சாலும் என்ன கிடையாது, ஆசை வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியம்தான். அந்த பொருளை அடைஞ்சு தீர்ற வரைக்கும் அது மேலே ஒரு பைத்தியம். அப்படிப்பட்ட பைத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? தேவன் மேலே வைக்கணும். அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? இயேசு தான். நம்ம எது செஞ்சாலும் இயேசு தான். நம்மளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுவும் இயேசு தான். அப்படி வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சில ஊழியக்காரங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஒரு வசனத்தை படித்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டாக மாறிடும். அவர் வசனம் படித்தாலே அது பாட்டாகவே மாறிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். வெஸ்லி ஐயான்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்ன பாட்டு அது? என் தேவையை சொல்லி சொல்லி அந்த பாட்டெலாம் பாடியிருக்காரு இல்லையா? அவரு அந்த ஐயா என்னன்னா ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேத வசனம் அப்படியே பாட்டாக மாறிடும். அப்போது அவருக்கு எப்படி பாட்டாக மாறுது? உட்காந்து வசனம் தான் படிக்கிறாரு. நம்ம வீட்டிலே கூட பாருங்க, அப்பா கூட வசனம் தான் எடுக்கிறாரு. அந்த வசனம் கொஞ்ச நாளில் பாருங்க பாட்டாக மாறிடும். எப்படி மாறுது இதெல்லாம்? நம்ம கூட தேவன் இருக்கணுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? நம்ம வசனம், நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறது தான். அல்லேலூயா. நீங்க உங்களை மேன்மை பாராட்டினே இருந்தீங்க அப்படின்னா பாட்டு எப்படி தெரியுமா வரும்? நான் ஒரு பாட்டு இப்போ வந்துச்சு, கிருபை கிருபை அப்படின்னு ஒரு பாட்டு இருந்தல, நான் படிக்கலை, உயரலை, பட்டதாரி ஆகலை, இதெல்லாம் பொய் தானே? நீங்கள் படிக்கலை, சுத்தமாக படிக்கலையா யாருமே? இங்கே ஒரு டிகிரியாவது வச்சுருப்பீங்களா யாருன்னா ஒருத்தர்? எல்லாருமே நான் படிக்கலை, உயரலை. அவர் பாடினாருன்னா அவர் உண்மையாக படிக்கலைன்னு வச்சுங்களேன், டிகிரி வாங்கலை அவர். அதனால் அவர் சொல்கிறார். இதே பாட்டை நம்ம பாடுறோம் அப்படின்னா அது அபத்தம் தானே?
நான் படிக்கலை, நான் உயரலை, பட்டதாரி ஆகலை, ஆனாலும் ஏன் அதை தான் நானும் கேட்குறேன், ஏன் வாழ்கிற நீ? அல்லேலூயா. பட்டம் படிப்பு எல்லாம் கடவுளுக்கு அப்புறம் தாங்க. அல்லேலூயா. நீ தேவனை பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா எல்லாமே தானாக உனக்கு வரும். அல்லேலூயா. நான் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு தெரியல எனக்கு. நான் மக்கு தான் கொஞ்சம் படிக்கிறதுல. நான் 10th பாஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சாங்க வீட்டில். அப்படிப்பட்ட ஆள் தான் நான். ஆனால் 10th பாஸ் பண்ணியாச்சு, டிப்ளமோவையும் பாஸ் பண்ணியாச்சு. டிப்ளமோலேயும் 4 அரியர் இருந்தது, அதையும் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. இன்ஜினியரிங்கும் படித்தேன், இன்ஜினியர்லேயும் அரியர் இருந்தது, அதையும் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. பாஸே பண்ண மாட்டேன்னு நினச்ச ஆளை தேவன் பாஸ் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் தேவன் கூட எப்படி இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா. இது படிக்கிற விஷயம் அப்படின்னு கிடையாது. நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டல்லு தான். ஹல்லேலூயா. எனக்கு தேவன் கொடுக்குற கிருபை இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் அதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேங்க. நான் படித்த படிப்புக்கு சிஸ்டமில் வேலை செய்கிற வேலையே எனக்கு கிடையாது. எனக்கு அந்த வேலையே கிடையாது. என் வேலை என்ன வேலை? நான் படித்த படிப்பு என்ன அப்படின்னா சர்க்கியூட்டு, போர்டு இதெல்லாம் ஷால்ரிங் பண்ண அதையும் கற்றுக்கல. இல்லை கோடிங் அடிக்கிறோமா, அதையும் முழுசாக கற்றுக்கல. ஆனாலும் அந்த கோடிங் ஒர்க்கில் தான் வேலை செய்யும். அல்லேலூயா. இங்கிலீஷாவது ஒழுங்காக பேச தெரியுமான்னா அதுவும் அரைக்குறை தான், ஒன்றும் பேச தெரியாது அதில். அப்போது இது எல்லாத்துக்கும் நான் மேலே நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் தான். நம்ம தேவன் மேலே வச்சிருக்கிற பைத்தியம். அல்லேலூயா. நீங்களும் தேவன் மேலே பைத்தியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் உதவக்காரன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தேவன் மேலே பைத்தியமாக இருந்து பாருங்கள், தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருந்தால் பிரியமாக இருப்பார் அப்படின்னா நீங்கள் தேவன் மேலே பைத்தியமாக இருக்கணும். அல்லேலூயா. சும்மா கடமைக்கு வந்தோம், கடமைக்கு ஜெபம் பண்ணோம், கடமைக்கு ஆராதனை பண்ணோம், கடமைக்கு வேத வசனத்தை வாசித்தோம், அப்படி கிடையாது. நீ காணிக்க செலுத்ததுனால மட்டும் தேவன் உனக்கு மேலே பிரியமாக இருக்க மாட்டார். நீ பாட்டு பாடிட்ட, என் புள்ள பாட்டு பாடிடுச்சு அதனால பிரியம் இருக்க மாட்டார். நீ தேவன் மேலே பைத்தியமாக இருந்தால் தான் உன் மேலே பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியம். ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் அது என்ன? தேவனுடைய பலன். இந்த தேவ பலத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அசால்ட்டாக எண்ணிடக்கூடாது. நான் படிச்சுட்டேன், உயர்ந்துட்டேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது? தேவனை மறந்துடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சுட்டாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, கலெக்டருக்கு படிச்சுட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று படிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நல்லா படிக்கிற ஆளாக இருந்தாங்கன்னா சபையில் உட்கார மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு தகுதியே இல்லை. ஹல்லேலூயா. நிறைய சபையில் சில சபையிலலாம் படித்தவங்க முன்னாடி போய் உட்கார்றாங்க, சேரில் போய் உட்கார்றாங்க. சில சபையில் பார்த்தீங்கன்னா 10th 12th அதெல்லாம் ஓகே, காலேஜ் படிச்சுட்டாங்க அப்படின்னா, இல்லை காலேஜ் படித்து ஏதோ ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, ஆலயத்தில் உட்கார்றத என்ன பண்ணுவாங்க? வெட்கமாக நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி உன் படிப்பு என்னதான்? குப்பை தான். ஹல்லேலூயா. அதுடைய வேல்யூ வெறும் 0 தான், ஜஸ்ட் பேப்பர் தான். நீங்கள் படிக்கிற படிப்பு எல்லாமே என்னது? பேப்பர் தான், வெறும் பேப்பர் தான். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் அடையக்கூடிய நன்மையை ஒவ்வொரு நாளும் நினச்சி பாருங்க. அதை 0ன்னு சொல்ல முடியுமா? தேவன் உங்களுக்கு செய்கிறத 0ன்னு ஒரு நாள் சொல்ல முடியுமா? நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாத காரியம் வருது உங்கள் வாழ்க்கையில், அதை 0ன்னு சொல்ல முடியுமா? அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? தேவன் மேலே பைத்தியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. செய்தியை ஆரம்பிக்கும் போது யார் பைத்தியம் யார் பைத்தியம்னு பார்த்துமே கடைசியாக நம்ம தான் பைத்தியம் இதில். ஹல்லேலூயா. எதற்கு அப்படின்னா தேவன் மேலே பைத்தியம். உலக பிரகாரமான பைத்தியம் நம்ம கிடையாது, நகை மேலே பைத்தியம் நம்ம கிடையாது, பொருள் மேலே பைத்தியம் நம்ம கிடையாது, ஆடம்பரத்து மேலே பைத்தியம் நம்ம கிடையாது, சினிமா மேலே முகத்தில் நம்ம பைத்தியம் கிடையாது. நம்ம உயிருள்ள ஆண்டவராகிய தேவன் மேலேயே பைத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொன்று தேவன் என்ன பண்ணுறாங்க? தந்திரமாக நினச்சி என்ன பண்ணலாம்? ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார? தேவனை தந்திரமாக நினச்சி ஏமாத்திரலாம் அப்படின்னு. எப்படின்னா ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜபத்தில்
ஆண்டவரை அடுக்கடுக்கான மொழியில் இப்போ ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அடுக்கடுக்கான மொழியில், அடுக்கடுக்கான வார்த்தையில், சில வார்த்தைங்களாம் அன்பே, என் இயேசுவே, அதெல்லாம் பாட்டு. இது ஆருயிரே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். தேவனை துதிக்கிறது தப்பு நான் சொல்லலை. ஐஸ் வச்சு என்ன பண்ணக்கூடாது, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணாது, உங்களுக்கு பலிக்காது. அல்லேலூயா. நீங்க வைக்கிற ஐஸான ஜெபம் உருகி தான் போகுமே தவிர அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பலனும் வராது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்க தாழ்த்தணும். நீங்க தாழ்த்தி முதல்ல சொல்லப்பட்டபடி அவர் நீதியையும் அவர் நியாயத்தையும் அவர் கிருபையையும் மட்டும் உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறத யாராலுமே மாற்ற முடியாது. அல்லேலூயாம், அல்லேலூயாம். ரெண்டாவது, இங்க பாபேல் கோபுரம் கட்டினதை பார்த்தீங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய பேரை மேலே வரணும்னு நினச்சாங்க. கரெக்டு தானே? அவங்க பேரை வரணும்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் அவர் இல்லாத இடத்தை என்ன பண்ணுவார், உழைப்பி போட்டுருவார். அவர் இல்லாத ஒரு இடம் இருக்கக்கூடாதுங்க. அவர் கொடுத்த இடத்துல இப்போ நான் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் தான் எனக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை உங்ககிட்டயே காட்டாமல் நானே வச்சுக்கிட்டு நானே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பொருளை கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து நீங்கள் தான் வாங்குறீங்க. அந்த பொருளை என்ன பண்ணுறேன், நான் வச்சுக்கிறேன் வாங்கி. திரும்ப ஒரு தடவை கூட உங்ககிட்ட நான் காட்டவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கும்? உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆத்திரமாக வரும், ஒரே கோபமாக வரும். என்னடா இது, நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்தேன், இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்போது இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது எப்படின்னா, அவங்களுடைய பேர் வரணும்னு கட்டப்பட்டது. ஆனால் அதில் தேவன் இல்லை, அதனால அந்த இடத்த அழிச்சு போட்டாரு. அல்லேலூயா. தேவன் இறங்கி வர அளவுக்கு இருந்த அந்த கோபுரம் அவங்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். அல்லேலூயா. மூணாவது இன்னொருத்தரை பார்த்தோம். அவர் தான் அகிதோப்பேல். அவர் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற வார்த்தை தேவன் சொல்கிற மாதிரியா இருந்த வார்த்தை. அவர் தேவனுக்கு விரோதமாக எப்போ செயல்பட்டாரோ என்னாச்சு, அவரே அழிஞ்சிட்டார். அல்லேலூயா. அதே போல தான் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஜெபம் பண்ணுற ஆள், நீங்கள் இயேசுப்பா கிட்ட பிரியமாக இருக்கிற உங்கள் மேலே யாராவது விரோதமாக, பெரிய மந்திரவாதியாக கூட இருக்கட்டும், இல்லை பெரிய ஊழியக்காராக கூட இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு விரோதமாக ஒரு சாபம் பலிக்குமானா பலிக்கவே பலிக்காது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மேலே தேவன் பிரியமாக இருந்தார் அப்படின்னா உங்கள் மேலே இட்டுற சாபம் என்ன பண்ணாது, அது அநியாயமாக இருந்தால் பலிக்காது. அதையும் போட்டுடலாம் முன்னாடியே. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே பிரதர், எனக்கு சாபம் விட்டாலும் பலிக்காது அப்படின்னு. நீங்கள் ஒரு அநியாயம் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க பாஸ்டர், அவங்க அநியாயமாக என்ன சொல்கிறாங்க, அந்த அநியாயம் பலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அது நடக்காது, அது வாய்ப்பில்லை. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பலிக்காது. அல்லேலூயா. அப்போது யார் பைத்தியம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? யார் பைத்தியம்? நான் தான் பைத்தியம். நாங்கள் தானா ஒட்டு மொத்தமாக சேர்க்கக்கூடாது. நான் தான் பைத்தியம். எதுக்கு பைத்தியம் அப்படின்னா கிறிஸ்துவுக்காக பைத்தியம். அல்லேலூயா. போயிட்டு நீங்கள் தனியாக சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க எல்லாரும். கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பரவாயில்ல பைத்தியம் தானாகவே ஒத்துக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சேர்த்துருவாங்க. அதனால் பைத்தியன்றத மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் கிறிஸ்துவ மேலே பைத்தியமாக இருக்கிறத நடைமுறையில் வச்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் இயேசு தான். வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, நடக்க போகிற எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாருமே யாருன்னா இயேசு தான். அல்லேலூயா. அதனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தியம்னு சொல்லிட்டேன், இன்னைக்கு வார்த்தையே பைத்தியமாக போச்சு எல்லாமே அப்படின்னு நினச்சிடாதீங்க. சொல்லப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணோம், ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம், ஏது காரணம் நமக்கு தெரியாது, பேசுகிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு யாருக்கோ புரிய போது, யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ண போகிறாரு தேவன், அதை வெளிப்படுத்துகிறோம். இல்லை எல்லாருக்குமே வெளிப்படுத்தினாலும் சரி, இல்லை வீட்டுக்கு போன எனக்கே கூட அதை வெளிப்படுத்தினாலும் சரி, ஏதோ வெளிப்படுத்த போகிறார். வேத வசனத்தில் பைத்தியமாக இருங்க, ஜெபத்தில் பைத்தியமாக இருங்க, ஆராதனையில் பைத்தியமாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா
உங்க மேல அவர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியம் நீங்க கடைபிடிக்க போறீங்க. 3 காரியம் நீங்க செய்ய போறது கிடையாது. ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. அதனால தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அப்படியே முழங்கால் படிட்டு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, ஆமே, அக்கினி ஸ்தம்பமே, ஆமாப்பா, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இயேசுப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் ஞானத்தை குறித்தோம், எங்களை குறித்தோம், எங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோம், எங்களுடைய பராக்கிரமத்தை குறித்தோம் நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி அப்பா சொல்லப்படுகிற உம்முடைய நீதியையும் உம்முடைய நியாயத்தையும் உம்முடைய கிருபையையும் மாத்திரம் குறித்து மேன்மை பாராட்ட அப்பா நீர் எங்களுக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே, தயவு செய்யுங்க ஆண்டவரே, தயவு செய்யுங்க அப்பா. உம்முடைய கிருபையை குறித்து, உம்முடைய நியாயத்தை குறித்து, உம்முடைய நீதியை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பைத்தியமா இருக்கிறோம்ப்பா. உம்முடைய வேத வசனத்தின் மேல, உம்முடைய வேத வார்த்தையின் மேல, உம்முடைய வேத வசனத்தின் மேல ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரியமா இருக்கிறோம்ப்பா, பிரியமா இருக்கிறோம் ஆண்டவரே, பிரியமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வேண்டுதல்களை கேளுங்க அப்பா. பாபிலோன் கோபுரம் கட்டப்பட்ட போது தன்னை உயர்த்தின அந்த இடத்துல, மனிதர்களை உயர்த்தின அந்த இடத்துல நீ குழப்பத்தை ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே லாங்குவேஜ்ல. அது போல ஆண்டவரே நாங்கள் எங்களை உயர்த்தாதபடி, அந்த இடத்துல உங்களை உயர்த்தாதபடி உடைய நாமத்தை உயர்த்த கிருபையை தாங்கப்பா. நாங்கள் ஞானவான்கள் அல்லப்பா, நாங்கள் அறிவாளிகள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் எதையும் செய்யக்கூடிய திராணி இல்லாதவர்கள் அப்பா. நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர், என் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் எது செய்தாலும் அது நீங்க இல்லாம இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்க இல்லாம என் வாழ்க்கை இல்லப்பா, நீங்க இல்லாம என் காரியம் கிடையாது ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னுடைய காரியம் நடக்காது ஆண்டவரே, நீங்க இல்லாம என் வாழ்க்கை முடியாதப்பா. நீங்க இல்லாத ஒரு நாள், நீங்க இல்லாத ஒரு செயல், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை அது நல்லதில்லப்பா, அது நல்லதல்ல ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தீங்க. இந்த நாள் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் ஆராதனையில அப்பா உம்முடைய சமூகத்துல வந்து அமரும்படி கிருபை தந்தீங்க. பாடல் வேலையை நீர் ஆசீர்வதித்தீங்க, ஜெப வேலையை நீர் ஆசீர்வதித்தீங்க, செலுத்திய காணிக்கைகளை ஆசீர்வதித்தீங்க. செய்தி வேளையிலும் நீர் எங்களோடு இருந்ததற்காக, எங்கள் வார்த்தைகளை, உம்முடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லும்படியாக, அதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீங்க பாராட்டினீங்களே அப்பா, பாராட்டினீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.